ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ஃபுட் நான் இல்லை. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜீப்ரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் இது வரி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரி குதிரை குதிரை இனத்தையும் கழுதை இனத்தையும் சேர்ந்ததாக இருக்குது. வரி குதிரை இது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்ததாகவும் இருக்குது. இந்த வரி குதிரையால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. இதுக்கு தண்ணீர் மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த வரி குதிரையை ஹார்ஸ் மாதிரி வளர்க்க பார்த்துருக்காங்க, அதாவது குதிரை மாதிரி வளர்க்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த வரி குதிரை வளர்க்கவே விடலை. ஏன் அப்படின்னா, அந்த குதிரையை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, வரி குதிரையை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அதுக்கு சுதந்திரமாக வாழ தான் ஆசையாம். அதையும் மீறி இந்த மனிதர்கள் இந்த வரி குதிரையை வளர்க்க பார்த்துருக்காங்க. ஆனால் அதோட பேச்சு கேட்காம அவங்கள சில பேரை கொல்லவும் செஞ்சுருக்கு. அதனால தான் இதை வைல்ட் அனிமலில் சேர்த்துருக்காங்க. இதை வீட்டில் வளர்க்கவே முடியாது. வரி குதிரை அதிகமாக புல்கள் தான் சாப்பிடும். புல், அதுக்கடுத்தப்பில் கிட்ட இருக்கிற செடிகள், இது எல்லாமே சாப்பிடும். இது சாப்பிட்றதுனால தான் அந்த நாட்டோட அந்த நிலப்பரப்பு இருக்கிற புல்கள் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு சைடாக சாப்பிட்டே இருக்கும், ஒரு சைடாக அழியும், அதுக்கடுத்தப்பில் திருப்பி வளரும், அதுக்கப்புறம் இது சாப்பிடும். அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஜீப்ரானால் ஆரஞ்சு கலரு கண்ணுக்கு தெரியவே தெரியாதாம். மித்த கலர்கள் தெரியும், ஆனால் ஆரஞ்சு கலர் தெரியாது. ஜீப்ரா பாலூட்டி வகையை சேர்ந்தது. பாதி நேரம் இந்த ஜீப்ரா கழுத்தை ஒன்றன் மேல் ஒன்று வச்சு தான் படுத்தே தூங்குமா. இந்த ஜீப்ரா மணிக்கு 5.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடியதாக இருக்குது. இது 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாகவும் இருக்குது. இது கூட்டமாக வாழக்கூடியது. இதோட தோள்கள் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு வெள்ளையமாக கோடு கோடாக இருக்குது. இதோட உண்மையான நிறம் என்னது அப்படின்னா கருப்பு தான். அது மேலே வெள்ளை கோடுகள் இருக்குது. இந்த ஜீப்ரா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் வரைக்கும் புல்கள் சாப்பிட்டுக்கிட்டே போகுமா. நமக்கு கை ரேகைகள் இருக்கிற மாதிரி வரி குதிரைகளுக்கும் கை ரேகைகள் இருக்குது. அதாவது அந்த கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதுகளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா. இந்த ஜீப்ராவோட முக்கியமான எதிரியே இந்த சிங்கமும் முதலையும் தான். இந்த ஜீப்ரா வேறு வேறு ஒலிகளை எழுப்பக்கூடியதாக இருக்குது. அதாவது நாய் மாதிரி, குதிரை மாதிரி, கழுதை மாதிரி, இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஒலியில் எழுப்பக்கூடியதாக இருக்குது. இந்த வரி குதிரைகளுக்குள்ள கம்யூனிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, முக பாவனங்கள் வச்சும் காதுகள் அதோட அசைவுகள் வச்சும் அதோட கம்யூனிகேட் இருக்கும். இந்த வரி குதிரைகள் எப்போதுமே நேராக தான் ஓடும். ஆனால் ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா வளைஞ்சி வளைஞ்சி ஓடும். சிங்கங்கள் இந்த வரி குதிரையை அட்டாக் பண்ண வரும்போது வரி குதிரைகள் கூட்டமாக தான் இருக்கும். அப்போது எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் ஓடும். இந்த வரி குதிரையோட உடம்பு கருப்பு வெள்ளையமாக இருக்கிறதுனால ஒன்று போல் ஓடுறதுனால இந்த சிங்கத்துக்கு ரொம்பவே குழப்பமாக ஆயிரும். அதனால் அட்டாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வரி குதிரைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.